அடிக்கடி சொல்வது தொந்தி வியாதிக்கு தந்தி அப்படின்னு ஒரு பழமொழி. அப்போ இந்த வயிற்று தசைகள் நன்றாக இருக்கணும், அது ரொம்ப பருமனாக இருக்கக்கூடாது. அதேபோல் வயிறு சார்ந்த உள்ளுறுப்புகள், அந்த சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கணும். அதற்குரிய ஒரு எளிமையான யோக பயிற்சிகளை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொடுக்கறதெல்லாம் பார்த்திங்கன்னா யோகாசனங்கள் அப்படிங்கிறது முழுமையாக செய்வதற்கு முன்பாக ஒரு சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யும் பொழுதே அதிலே நமக்கு உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்குகின்றது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பெண்களுக்கு வயிற்றுப்பகுதிகள் நன்றாக இயங்குவதற்கும் வயிற்று தசைகளை குறைப்பதற்கும் ஆண்களுக்கும் வயிற்று உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்குவதற்குரிய ஒரு எளிமையான பயிற்சியை பார்க்க போகிறோம். நேர்களே, இந்த பயிற்சி நீங்கள் செய்வதற்கு எடுக்கக்கூடிய நேரம் 2 நிமிடம் தான். 2 நிமிடத்திலேயே நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கின்றன. பொதுவாகவே மனிதனுக்கு ஏற்படுகின்ற எல்லா வியாதிக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது வயிற்று உள்ளுறுப்புகள், சிறுகுடல் பெருங்குடலில் கழிவுகள் தங்கக்கூடாது, நம்முடைய குடல்லையும் கழிவு தங்கக்கூடாது, மலக்குடல்லையும் கழிவுகள் தங்கக்கூடாது. இப்போ நாம் உண்ட உணவுகள் நமது குடல்களுக்குள்ள ஜீரணமானதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மிஞ்சி அசத்துக்கள் கழிவுகளாக அங்கங்கே இருக்கும். நீங்கள் உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தால்தான், அதாவது அந்த சிறுகுடல் பெருங்குடல் பக்கத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்தால்தான் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், முழுமையாக வெளியேறும். கொஞ்சம் கொஞ்சமாக சேருகின்ற அந்த கழிவுகள் தான் நாளாக நாளாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வயிற்று பகுதிகளில் கட்டிகள் ஏற்படுகின்றது. நிறைய பெண்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி, அதாவது குழந்தை பிறந்து 2 வருடங்கள் கழித்து பார்த்திங்கன்னா அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் சேர்ந்து வயிற்றில் கட்டிகளாக மாறுகின்றன. அப்போ அது அந்த கட்டிகளுக்கு அவங்க அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. சில பெண்களுக்கு அது புற்றுக்கட்டிகளாகவே மாறிவிடுகின்றது. அப்போ வயிற்றில் நம்ம சிறுகுடல் பெருங்குடலை நன்றாக இயங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணவ பருவத்திலேயே இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய இந்த செயல்முறை எளிமையான யோக பயிற்சியை பயிர்ந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நமது வயிற்று உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகமான தசைகளை கரைக்கக்கூடிய எளிமையான பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். இப்போ வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணால் தான் அந்த இரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸ் சரியாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது வயிற்று தசைகளை நன்றாக வைத்துக் கொள்வதற்கும் அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கக்கூடிய எளிமையான யோக பயிற்சியினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ நமது வயிற்று தசைகள் நன்றாக இயங்குவதற்கும் அதில் இருக்கக்கூடிய அதிகமான தசைகள் குறைப்பதற்கும் வயிற்று உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கக்கூடிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இது செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும், மன ஒருநிலைப்பாட்டோடு தான் அந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணணும். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். முதல்ல ஒரு முத்திரை பண்ண போகிறாங்க, சுத்தப்படுத்தும் முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. பெருவரல்னால் மோதிரவர்களுடைய 3வது பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கணும். கண்களை மூடி சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இந்த முத்திரைக்கு பேரே சுத்தப்படுத்தும் முத்திரை. வயிற்று உள்ளுறுப்புகள், சிறுகுடல் பெருங்குடலை சுத்தப்படுத்தக்கூடிய முத்திரை. ஒரு நிமிடங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ 2 காலை முதல்ல நீட்டிக்கோங்க. பொறுமையாக முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. இப்போ வலது கால் மட்டும் நன்றாக மடிச்சுக்கோங்க. கைகளெல்லாம் இறுக்கமாக பிடிச்சிக்கணும். எந்த அளவுக்கு உள்ள நன்றாக தள்ளி வைக்க முடியுமோ ஒரு இறுக்கம் கொடுத்து சாதாரண மூச்சில் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கால் நீட்டிக்கோங்க. இப்போ அடுத்த கால் அதே மாதிரி நன்றாக மடித்துக் கொள்ளுங்கள். நல்ல கைகளினால் நல்ல ஒரு இறுக்கம். இது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய வயிற்று பகுதி, இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய வயிற்று சதை பகுதி, அதில் ஒரு நல்ல ஒரு இறுக்கத்தை கொடுக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கால்களை நீட்டிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை ஒரு கால் நன்றாக மடிச்சுக்கோங்க. கைகள்லாம் நன்றாக மடித்து பிடிச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு இறுக்கம் கொடுக்க முடியுமோ நன்றாக பின்புறம் அழுத்தம் கொடுக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கால்களை நீட்டிக்கொள்ளுங்கள். அடுத்த காலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க. கைகள்லாம் நன்றாக பிடிச்சிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக கால்கள் நீட்டிக்கோங்க. இப்போ நிதானமாக சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. இப்போ 2 கையும் ஆதி முத்திரையை வச்சுட்டு வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரெஷரைஸ், முடிந்த அளவு நன்றாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. நல்ல ஒரு ப்ரெஷரைஸ் கொடுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ள எழுதிட்டே நேராக வாங்க. நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை நீங்கள் கை எப்படி வச்சுருக்கீங்க நேரில் காமிச்சிக்கோங்க. ஆதி முத்திரையில் கை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ 2 கையும் வயிற்று பகுதியில், வலது பகுதி இடது பகுதி, நல்ல ஒரு ப்ரெஷரைஸ் கொடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க.
1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. நேயர்களே, இப்போ நம்ம பார்த்தோம் எளிமையான பயிற்சிகள் தான். இந்த பயிற்சி செய்வதற்கு பெரிய கடினமான ஒரு கஷ்டமான ஒரு பயிற்சி சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த டெக்னிக்குன்னு சொல்கிற பாருங்க, அந்த செயல்முறையோடு முதல்ல ஒரு சுத்தப்படுத்தும் முதிரை பண்ணோம். இந்த முதிரையே பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குடல்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எடுத்துரும். அந்த முதிரை செய்த கையோடு அதை சார்ந்த ஒரு யோக பயிற்சி. வலது பக்கம் ஒரு நல்ல ஒரு ப்ரெஷரைஸ், இடது பக்கம் ஒரு ப்ரெஷரைஸ், அப்புறம் ஆதி முதிரையில் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிஞ்சாங்க. இந்த 3 பயிற்சிகளையும் ஒரே வரிசை கிரமமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக விரைவிலேயே 21 நாட்கள்லேயே உங்களுக்கு வயிற்று தசைகள், அதிகமான தசைகள் இருந்துச்சுன்னா அது இளகும் தன்மை, அப்புறம் அந்தந்த வயதிற்கு ஏற்ப எவ்வளவு தசை இருக்கணுமோ அந்த தசை கட்டுப்பாடு மட்டும் இருக்கும். இது மட்டுமல்ல, சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு, இல்லத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவிகளுக்கு இந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். பள்ளி பருவத்திலேயே அவங்க உடலில் தசையும் மனமும் ஒரு கட்டுப்பாட்டோடு வாழக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வளர்ந்து வருகின்ற பொழுது பெண்களுக்கு நிறைய பலன்கள் இந்த பயிற்சியின் மூலமாக கிடைக்கின்றன. பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள் வராது, உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும், கருப்பை நன்றாக திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள்.